நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் காம்ப்ரமைஸை செய்து கொள்ள முடியாது. அப்படி செய்தால் அவர்கள் அவர்களுடைய மாநிலத்தில் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது மிக விரைவில் காணாமல் போய்விடும். அவர் மீண்டும் அவருடைய பழைய படிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை இதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், பங்குச்சந்தையில் எல்லோரும் முதலீடு செய்யுங்கள், தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு பங்குச்சந்தையில் நல்ல லாபம் வரும் என்று உன்னை சொன்னார். அதே போல்தான் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பங்குச்சந்தையிலே நடந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விடுத்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. அரசனை நம்பி பூஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். அதை விட்டு நாம் தேர்தலில் நிற்க வேண்டும், மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார். மோடி அவர்கள் தன்னுடைய போக்கை ரிசல்ட் வந்த பிறகும், முடிவுகள் தெரிந்த பிறகும் இன்னும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரு நாடக நடிகரை போல்தான் அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் கட்சி, அவர் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற பாராளுமன்றத்துடைய மத்திய அவையிலே அமர்ந்து கொண்டு வரும்போது அந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புக்கை எடுத்து அவர் முத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை இதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜுப்பாவை அவர் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர மற்றபடி 10 நாளைக்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றை உணரி வந்தார். குறிப்பாக நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, இதில் ஏதோ ஒரு கடவுள் அவதாரம் போல் அவர் மரணித்துக் கொண்டார். அப்புறம் சொன்னாரு 2 மாடு எரும மாடு இருந்தா ஒரு மாட்டை காங்கிரஸ்காரங்க எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தினந்தோறும் பிதற்றலிலேயே இருந்தவர் கடைசியில் என்ன சொன்னார் என்றால், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், பங்குச்சந்தையில் எல்லோரும் முதலீடு செய்யுங்கள், தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு பங்குச்சந்தையில் நல்ல லாபம் வரும் என்று உன்னை சொன்னார். அதே போல்தான் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பங்குச்சந்தையிலே நடந்திருக்கின்றது. அதை பற்றி விரிவாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சிதம்பரம் அவர்களும் நேற்று சென்னையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன் அவர் திருந்துவதற்கு வழியே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மீண்டும் அவருடைய பழைய படிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விடுத்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் அவர் தன் கட்சியிலே இருக்கின்றவர்களை அழைத்து போக வேண்டும். பிறகு தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் போன தடவை போல் நான் தான் ஹிட்லர், நான் தான் இந்தியாவின் முசோலினி என்று சொல்லிக் கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் வேலைகளை செய்ய காண்பித்தால் கண்டிப்பாக இந்திய ஜனநாயக பாராளுமன்ற முறைப்படி அவரை தூக்கி எறிவார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும்.
அதே போல் அவருடைய தோஸ்துகளாக அவருக்கு மிகவும் வேண்டியவர்களாக தமிழகத்திலே இருக்கின்ற அண்ணாமலை அவர்களோ, என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். சொல்வார்கள், ஒரு பழமொழி சொல்வார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். அதை விட்டு நாம் தேர்தலில் நிற்க வேண்டும், மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார். கடைசியிலே டெபாசிட் தான் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய போட்டியிட்ட தொகுதியில் தான் ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. மயிலாப்பூர் ஹவுசிங் பெனிஃபிட் ஃபண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. அந்த மயிலாப்பூர் தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் இப்போது ரிட்டையர் ஆகி இருக்கின்றார். அவர்கள் தங்களுடைய முதலீடு அண்ணாமலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்பரேஷனில் தனியாக நின்றாலே ஜெயிக்க முடியாது. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ போய் கோயம்புத்தூரையே நான் ஒரு திப்பு சுல்தானாட்ட பிடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே மிக கேவலமாக தோற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். தினந்தோறும் அறிக்கை விட்டாலும் சரி, தினந்தோறும் டிவியிலே முகத்தை காட்டினாலும் சரி, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் தமிழகத்தில் அவர் அரசியல்வாதியாக விழுத முடியாது என்பதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவோடு இருந்ததோ அந்த கட்சி எல்லாம் ஏன் முடிந்தது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினால் தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஒரு நாணயமான ஒரு கட்சியாக இருக்க முடியாது. காரணம், மோடியை பொறுத்தவரையில் அவர் ஒரு பெரிய நாணயமான ஆள். மோடியை பெரிய உத்தமர் புத்தர் என்றெல்லாம் சொன்னார்கள். கடைசியில் பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலக்கரி ஊரில் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் 5G நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் எல்லாம் நடந்தது யாருடைய காலத்திலே என்று சொன்னால் நம்முடைய மோடி அவர்கள் காலத்திலே தான். அதற்காக தான் மக்கள் இப்போது பாடமுகத்தி இருக்கின்றார்கள். காரணம், மக்கள் கொஞ்சம் பரிதாபப்பட்டு இதுதான் நாட்டின் நிலைமை, தெரிந்து புரிந்து அது ஏற்ப நடந்து கொள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையும் மீறி நான் மாற மாட்டேன் என்று அவர் சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்ற இடங்களில் எல்லாம் இனிமேல் இந்தியாவில் டெபாசிட்டே போகக்கூடிய அளவுக்கு மோசமாக போயிருக்கு. நிதிஷ்குமார் வந்து ஜாதி வாரிய கணக்கெடுப்பு பிஜேபிக்கு உடன்பாடு கிடையாது. பிடிபி வந்து முஸ்லிம்களுக்கு ரிசர்வேஷன் முடியாது. அதைத்தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய 2 பேருக்கு இடையே எதில் அவர்கள் உடன்பட முடியும் என்றால் பணம் பேரத்தில் அவர்கள் உடன்பட முடியும். ஒரு 500 கோடி குடிக்கின்றேன் அவர்கள் சொன்னார், இல்லை 1000 கோடி எனக்கு வேணும் என்று அவர்கள் சொல்லலாமே ஒழிய, இது அடிப்படை கொள்கையில் இருக்கின்றது. இது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பது அல்லது முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடு செய்வது போன்ற 2 விஷயத்திலேயும் நம்முடைய நாயுடு அவர்களும் நிதிஷ் அவர்களும் காம்ப்ரமைஸை செய்து கொள்ள முடியாது. எப்படி செய்தால் அவர்களுடைய மாநிலத்தில் பெற்றிருக்கின்ற வெற்றி என்பது மிக விரைவில் காணாமல் போய்விடும். அதை உணர்ந்தவர்கள் தான் 2 பேரும். ஏனென்றால் 2 பேருக்கும் என்ன என்றால் அரசியல் அனுபவம் அதிகம் உண்டு. அதை விட பேரம் பேசுகின்ற திறமை 2 பேரும் அதிகம் உண்டு. சட்டசபையை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 1.5-2 ஆண்டுகள் இருக்கின்றன. அச்சீவ் பண்ணிட்டார் சில பேர் சொல்லலாம், என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழிசை சவுந்தரராஜன் காலத்தில் எல் முருகன் காலத்தில் இருந்ததை விட இப்போது பாஜக வலுவிழந்து இருக்குதா என்று நான் சொல்வேன். அதை பல பேர் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், இவர் நடைபயணம் போகும்போது கூட்டங்கள் வந்தது என்று சொல்கின்றார்கள். கூட்டங்கள் என்பது எப்போதும் கூட்டப்படுகின்ற கூட்டங்கள் தான். ஆனால் என்னை பொறுத்தவரையில்
இன்னும் கிட்டத்தட்ட 1.5-2 ஆண்டுகள் சட்டமன்ற தேர்தலுக்கு காலம் இருக்கின்றது. அதற்குள் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக காணாமல் போய்விடும். ஆகவே இந்த கூட்டணி அமைப்பதற்கே இப்போதே யாரும் தயாராக இல்லை. அதுவரை கட்சி நடத்தி கொண்டிருந்தால் ஒருவேளை வாசன் அவர்கள் கூட்டணியில் சேரலாம். பிரதமர் மோடி வந்து மூன்றாவது முறையா பதவி ஏற்கிறது அவருடைய சாதனை ரஜினிகாந்த் அவரு மலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் அவருக்கு தெளிவு ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 3ஆம் முறை பதவியேற்றது என்பது இந்திய மக்களுக்கு ஏற்பட்ட வேதனை. இந்த வேதனை இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் தீரும். மோடி அவர்களை வீட்டுக்கு அனுப்புகின்ற சூழ்நிலை மற்ற கட்சிகளால் ஏற்படுகிறதோ இல்லையோ, கண்டிப்பாக ஜனசங், அமித்ஷா, இந்த நாட்டே அப்புறம் இன்னொரு நம்ம யூபி சாமியார் இவர்களாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.